Hello friends, welcome to Rainbow Flavors. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் மைசூர் பாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத ரொம்ப ஈஸியா ஒரு 15 நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்யறதுக்கு பெர்ஃபெக்ட்டான அளவு கொடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மைசூர் பாக் செய்யறதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாத்துக்குமே ஒரே அளவுள்ள கப் எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் தான் எல்லாமே மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டம்ளர்லனா பவுலில் கூட மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கடலை மாவு 1 கப், சர்க்கரை 1.25 கப், பெரிய பவுலில் வச்சுருக்க நெய் 1 கப், குட்டி பவுலில் வச்சுருக்க நெய் 1/2 கப். நெய்யை நல்லா முன்னாடியே உருக்கி வச்சுக்கோங்க. மைசூர் பாக் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நெய்யை வச்சு இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மைசூர் பாக் ரெடியான உடனே இதை அடுத்த செகண்டே எடுத்து இதில் கொட்டணும். ஒரு 2 நிமிஷம் விட்டால் கூட நீங்கள் செய்கிற பேன்லேயே இது ஒட்டிக்கும். அதனால இதை முன்னாடியே க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மைசூர் பாக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடலை மாவை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் கடலை மாவை பேனில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருக்குது. பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ 1 கப் நெய் எடுத்து வச்சிருக்கிற பவுலில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலை மாவை சேர்த்துக்க போகிறோம். சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்தவித கட்டியும் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு பண்ணிடலாம். சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு 1.25 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். தண்ணி அளவு அதே கப்பில் 3/4 கப் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். மைசூர் பாக் பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் பேன் இல்லைனா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஒரு கம்பி பதம் வந்துடும். பாகு ஒரு 2-3 கம்பி பதத்துக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு மைசூர் பாக்கு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிரும். அப்புறம் சாப்பிடும் போது உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். அதனால பாகு பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம நெய்யில் கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் உள்ளே இழுத்ததுக்கப்புறம் நம்ம மீதி வச்சுருக்க நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் எல்லாத்தையும் உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்ல பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணுற டைமில் நம்ம மீதி இருக்கிற நெய்யை சேர்த்துக்க போகிறோம். பேலன்ஸ் வச்சுருக்க நெய்யை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஒரு 3-4 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மைசூர் பாக்கோட பதம் கரெக்டாக வரும். இப்போ நம்ம சேர்த்த நெய் எல்லாத்தையுமே உள்ளே இழுத்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். இந்த 1/2 கப் நெய்யையும் ஃபுல்லாக சேர்த்து முடித்ததும் நமக்கு மைசூர் பாக்கோட பதம் கரெக்டாக வந்திருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. மைசூர் பாக்கோட பதம் வர ஆரம்பிச்சிருக்குது. 1/2 கப் நெய்யில் கடைசியாக இருக்கிற நெய்யையும் சேர்த்துடலாம். நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம கிரீஸ் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மைசூர் பாக் மேலே நல்லா காஞ்சி வந்திருக்கு.
இப்போ உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு இதை பீஸ் போட்டு வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஆற விட்டுட்டு பீஸ் போட்டிங்கன்னா பீஸ் போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 10-15 நிமிஷம் ஆற விட்டுட்டு பீஸ் போட ஆரம்பிச்சிருங்க. இதை பீஸ் போட்டாச்சு. இப்போ திருப்பி இதை கவர் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுருங்க. அப்போ தான் மைசூர் பாக் வந்து நல்லா செட் ஆகி வரும். 45 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், மைசூர் பாக் எவ்வளோ நல்லா வந்திருக்குது. இப்போ இதை நான் எடுத்து காட்டுறேன். பாகுபாதம் மட்டும் கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா மைசூர் பாக் செய்கிறது ரொம்ப ஈஸி. இதோட கலரும் நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டாக கீ மைசூர் பாக் வந்திருக்குது பாருங்கள். இதை வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.